இந்துஸ்தான் கல்விக் குழுமம் மற்றும் கோயமுத்தூர் மெட்ரிக் பள்ளிகள் சங்கம் சார்பில் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்துஸ்தான் கல்விக் குழுமத்தின் தாளாளர் சரஸ்வதி கண்ணையன், செயலர் பிரியா, முதன்மை செயல் அதிகாரி கருணாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் கோயமுத்தூர் மெட்ரிக் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் சிவகாமி சுந்தரி, செயலர் வசந்தி பால்ராஜ், பொருளாளர் கற்பக ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். வருஷம் டாப் 200 காலேஜஸ், தலை சிறந்த 200 கல்வி நிறுவனங்கள் கலையறிவியல். You could find Hindustan always in the top 200. அந்த மாதிரியான ஒரு பெருமையான ஒரு அரங்கத்தில் தான் நீங்க உங்களோட ப்ரோக்ராம் நீங்க நடத்திருக்கீங்க. குழந்தைகளுக்கு எப்படி பெற்றோர்கள் ஒரு சாதனையா பாதுகாப்பாளராக இருக்கிறீங்களோ அதுபோல நானும் இந்த கல்லூரியில ஒரு பெரிய பாதுகாப்பாளராக தான் இருக்கேன். எனக்கு அந்த சார் சொன்ன மாதிரி 25,000 மாணவர்களுக்கு நான் ஒரு தாயாக தான் இருக்கேன். எப்படி எல்லாத்தையும் ஒரு அரவணைச்சு வச்சுக்கணும், எல்லாரும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு பையனுக்கு ஒரு நிமிஷம் எங்காவது ஒரு மூலையில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் தான் அதுக்கு முதல் உதவி செய்வேன். இன்னைக்குமே ஏன்னா ஹாஸ்டலே இங்கே 3000 பேர் இங்கே ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்காங்க. 1500 பசங்க, 1500 பிள்ளைங்க. இன்ஜினியரிங் காலேஜில் அதே மாதிரி தான் 3000 பேர் குழந்தை படிச்சு ஹாஸ்டலே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பேரண்ட்ஸாக என்னை நம்பிதான் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன ஆச்சு நடந்துச்சுன்னா உடனே நான் தான் உதவி செஞ்சு கொடுத்து காணும். அதுக்கப்புறம் தான் அந்த பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறது எதாவது என்னுடைய உதவியாக தான் இருக்கணும். அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுனால என்கிட்ட குழந்தை என்னை மதிச்சு விட்டு போகிறாங்க. அதனால் என்னுடைய கோயம்புத்தூரில் இந்த கல்லூரி மட்டும் இல்லை, பல பள்ளிகளிலிருந்து இங்கே வந்திருக்கீங்க. பள்ளிக்கூடத்தில் 15 வருஷமாக சார் சொன்ன மாதிரி 15 வருஷமாக அவங்கள படிக்க வச்சு அவங்களை நல்லா உருவாக்குறதுக்கப்புறம் நான் என்ன 3 வருஷம் படிக்க வைக்கிறேன், இல்லை 5 வருஷம் படிக்க வைக்கிறேன். எனக்கு அது ஈஸி. 15 வருஷமாக நீங்கள் படிக்க வைக்கிறதுங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டம். மாணவர்களை உருவாக்குறது டீச்சர்ஸ் தான். ஒரு ஷார்ட் பீஸ் குறையுது அப்படின்னா ஒரு ஷார்ட் பீஸ் உருவாக்கணும். இதுக்கு உங்களால் தான் முடியும். ஒரு அருமையான ஒரு ஆசிரியர்னால தான் கட்டாயமாக மாணவர்கள் உருவாக்கவே முடியும். நான் என்னோட கல்லூரியில் சும்மா விட்டா 3 வருஷம் அவனுக்கு என்ன அடித்தாலும் அவன் திரும்பி மறுபடியும் சிரிச்சுட்டே வருவான். நீங்கள் காலை பிடிச்சா கூட உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரையில் பள்ளிக்கூடத்தை ஆசிரியர் தான் ரொம்ப கஷ்டம்.